வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் ஒரு கப் அவலில் உடனே செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு கப் அவல், 2 பச்சை மிளகா, ஒரு 7-8 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது பூண்டு, பச்சை மிளகா, வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க அவல், அது கெட்டி அவலாக இருந்தாலும் சரி, இது தின் போகாவாக இருந்தாலும் சரி, தண்ணியில் இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் அளவு அதிகமாக எடுத்திங்கன்னா இதை விட எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வேர்க்கடலை. எல்லாமே வறுப்பட்டதும் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அப்படியே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும், ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது. தக்காளி கடிப்படுற அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கோர்ஸ் மிக்சரை இதில் சேர்த்துடலாம். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுனால நான் காரப்பொடி எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க வெள்ளை அவலை நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறத அப்படியே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் லெமன் ஜூஸையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நினச்ச உடனே பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோ இல்லை டின்னர் கூட சாப்பிட்லாம். இல்லை ஈவினிங் டீ டைம் கூட இதை நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்ரோ ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.